அனைவருக்கும் வணக்கம். இன்று கிளாட் எக்ஸாம் பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இந்த கிளாட் சார்ந்து நிறைய மாணவர்களுக்கு அதுல நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டே இருக்கு. ஸோ, இப்போ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில இந்த வீடியோவ நான் பதிவிடுறேன். முதல்ல கிளாட் அப்படின்னா என்ன? அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எதற்காக வைக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்தியாவில் மொத்தமா 24 தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள், அதாவது 24 என்எல்இஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 24 நேஷனல் லா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்காக இருக்கக்கூடிய, அதாவது வைக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வுக்கு பேர் தான் கிளாட் எக்ஸாம். அந்த கிளாட் எக்ஸாம்ல என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும், எப்படி அதை கேட்பாங்க, அதனுடைய டைம் டூரேஷன் என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன ஒரு புரிதலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் அந்த கிளாட் எக்ஸாமுடைய எத்தனை கொஸ்டின்ஸ்னா 120 வினாக்கள் இருக்கும். அதாவது 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் டூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் டைம் டூரேஷன். அதே போல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 0.25 மார்க் தான் நெகட்டிவ் மார்க். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்ல கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, முதல்ல இங்கிலீஷ், அதுக்கு அடுத்தது அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், அதுக்கடுத்து நியூமரிக்கல் அபிலிட்டி, அடுத்தது சட்டம் சார்ந்த, அதாவது லா சார்ந்த கொஷின்ஸு, அதுக்கு அடுத்தது குவான்டிட்டிவ் அப்டிடியூட். ஸோ இது மாதிரி ஒரு 5 கேட்டகரியில தான் இந்த லா எக்ஸாமுக்கான, இந்த கிளாட் எக்ஸாமுக்கான வினாத்தாளானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த 5 நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னாவே போதும். கண்டிப்பா நீங்க கிளாட் எக்ஸாமை ஈஸியா நம்மளால கிராக் பண்ண முடியும். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வினாக்கள் தான். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, இது ரொம்ப டஃப்பா இருக்கும், அதனால நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அதை நம்ம விட்டுறோம். ஸோ அப்படியெல்லாம் இல்லை. நீங்க முயற்சி பண்ணி படிச்சீங்கன்னா, மாணவர்கள் கட்டாயமா இந்த நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமை எழுத முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர் மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ ஏதாவது ஒரு டைம்ல நீங்க உட்கார்ந்து அதற்காக ப்ரிப்பரேஷன், அதாவது கிளாட் எக்ஸாமுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுடைய சிந்தனையில கொண்டு வந்து அதற்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க இந்த கிளாட் எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய விஷயமே அல்ல. அதனால கண்டிப்பா உன்னாலையும் இந்த கிளாட் எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் எப்படின்னா, முதல்ல நீங்க இந்த ஜென்ரல் அவேர்னஸ் புக்கு, அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் எங்க நம்ம இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எடுக்கிறது? நீங்க டெய்லி படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், அதே போல சில ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ், இதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னாவே போதும். அதே போல இங்கிலீஷ்ல காமனா கிராமட்டிக்கல், அதே போல வெக்காபுலரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். அடுத்தது இந்த குவான்டிட்டி ஆப்டிடியூடு, நியூமரிக்கல் அபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்ஸு, அதே போல சயின்ஸ் ஓரியன்டட் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணுனீங்கனாலே உங்களால ஈஸியா கிளாட் எக்ஸாம் எழுத முடியும். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன் எதனாலன்னா, நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப டஃப்பா இருக்கும், அதனால நம்மளால எப்படி போக முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஈஸியா இந்த எக்ஸாமை நீங்க எழுதி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணி உங்களால தேசிய அளவில் இருக்கக்கூடிய, அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டி எடுத்துட்டிங்கன்னா, நமக்கு இந்தியாவில் டாப் 10ல இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு இருக்குது. உதாரணமாக நல்சார்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்து, அதே போல் பெங்களூர் இருக்கக்கூடிய என்எல்யூ யூனிவர்சிட்டி, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய என்எல்யூ. ஸோ இதெல்லாமே ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்ட பல்கலைக்கழகங்கள். அதே போல் இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு எடுத்துட்டிங்கன்னா, பிஏ எல்எல்பி, அதே போல் பிபிஏ எல்எல்பி, அடுத்து பிகாம் எல்எல்பி, அடுத்தது ஒரு சில என்எல்எல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிஎஸ்சி என்எல்பி கொடுக்குறாங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எனி ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ் மட்டும் படிச்சிருந்தா தான் லா படிக்கவங்கள, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் எடுக்க முடியும், சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்களும் எடுக்க முடியும். அதனால் எனி ஸ்ட்ரீம், நீங்கள் 12th எனி ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாட் எக்ஸாம் எழுத முடியும். அடுத்ததான் என்ன மாதிரியான மார்க் கேட்டகரி, இப்போ ஓபிசி கேட்டகரி அல்லது ஜென்ரல் கேட்டகரி ஆகுதுன்னா ஒரு 45 மார்க்ஸ், 45% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும். டோட்டல் மார்க் 45% இருக்கணும். அதே போல் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 40% மார்க் இருந்தனாவே தே ஆர் எலிஜிபிள் ஃபார் கிளாட் எக்ஸாம். ஸோ கிளாட் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம்.
டெய்லியும் வந்து நீங்கள் இதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த கிளாட் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஈஸியாக கிராக் பண்ணது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி பிஏ எல்எல்பியோ அல்லது பிகாம் எல்எல்பியோ அல்லது பிபிஏ எல்எல்பியோ அல்லது பிஎஸ்சி எல்எல்பியோ ஏதாவது ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லாயராகவோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜிஸ்ட்ரேட்டாவோ அல்லது ஒரு லீகல் அட்வைசராகவோ ஸோ எனி டைப் ஆஃப் ஜாப், ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கோர்ஸ் எதுனா இந்த லா கோர்சஸ். அதனால் இந்த கிளாட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணாதவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ண பின்னாடி இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் வாழ்க்கையில் மிக முக்கியமானது முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும். உழைப்பை போட்டுட்டே இருங்க. உழைப்பை போடணும் முதல்ல. உழைக்காமையே எதுவுமே கிடைக்காது. அதனால் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைப்பை போடுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இடத்தை அடைய முடியும். நன்றி, வணக்கம்.